ஹலோ கைஸ், இன்றைக்கி சூப்பரான நண்டு கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். மசாலா ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு கிராம்பு, பட்டை, ஏலக்காய், ஜீரகம், பெருஞ்சீரகம், அப்புறமா நல்ல மிளகு, முழு மல்லி, காஞ்ச மிளகாய் தேவையான அளவு எடுத்துக்கோங்க. இவ்வளோத்தையும் நம்ம ஒரு பேனில் போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ரோஸ்ட் ஆனதும் கொஞ்சம் நேரமாக ஆற விட்டுக்கலாம். ஆறினதும் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சுட்டு கடாய் நல்லா சூடானதும் நம்ம ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா சூடானதும் ஜீரகம் ஆட் பண்ணலாம். ஜீரகம் நல்லா பொரிஞ்சதும் கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கணும். நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வர்றது வரைக்கும் நல்லா வதக்கணும். கூடவே அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா சாட்டை பண்ணணும். இஞ்சி பூண்டில் உள்ள பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா சாட்டை பண்ணணும். அப்புறமா 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் உள்ளே போட்டு நல்லா சாட்டை பண்ணிக்கலாம். எல்லாமே நல்லா மசிஞ்சு வர்றது வரைக்கும் நம்ம நல்லா வதக்கணும். அப்புறமா அரைச்சி வச்சுருக்கிற மசாலா பவுடரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். எண்ணெயில் வதங்கி இந்த மசாலா பச்சை ஸ்மெல் போகிறது வரைக்கும் நல்லா வதங்கணும். இப்போ பாருங்கள், சூப்பராக வதங்கியாச்சு. அப்புறம் வாஷ் பண்ணி வச்சுருக்கிற நண்டை எடுத்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். மசாலா நல்லா கோட் ஆகிறது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ மசாலா ஃபுல்லாக கோட் பண்ணியாச்சு நண்டில். கூடவே தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். நண்டு குக் ஆகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். அப்புறம் கூடவே கொஞ்சம் மஞ்சள் பவுடர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டு எல்லா இடத்துலையும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா நண்டு கொஞ்சம் கொதி வந்தோடனே ஒரு லிட் போட்டு வேக வச்சிடலாம். ஈவனாக குக் ஆகும். அப்புறமா நல்லா கொதி வந்துருச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்தோம். நண்டு அப்படி மாற்றி மாற்றி போட்டுக்கலாம். எல்லா இடமும் ஒழுங்காக நண்டு குக் ஆகிறதுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா திக்காகி வரக்கூடிய ஸ்டேஜில் தேவையான கொத்தமல்லி ஆட் பண்ணி கருவேப்பிலை ஆட் பண்ணி 1 மினிட் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அவ்வளோதான். இப்போ நண்டு கிரேவியாக திக்காகி வருது. இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆஃப் பண்ணிக்கோங்க. டேஸ்ட்லாம் பார்த்து உப்பெல்லாம் பார்த்து ஆஃப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், சூப்பரான நண்டு கிரேவி ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த கிரேவி பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிச்சின்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா, பை பாய்.